சார், ஒரு முக்கியமான உண்மை தெரியுமா? கூகுள்ல ஏதோ ஒரு விஷயத்தை தேடுறப்போ 99% பேர், அதாவது 199 பேர் முதல் பக்கத்தை தாண்டி 2வது பக்கத்துக்கு போகவே மாட்டாங்களாம். அப்போ உங்க பிசினஸ் வெப்சைட் 2வது பேஜ்ல இருந்தா என்ன அர்த்தம்? அது ஒரு SEO சுடுகாடு மாதிரி. அங்க நீங்க எவ்வளவு பெரிய மாளிகை கட்டி வச்சிருந்தாலும் எவனும் வந்து பார்க்க மாட்டான். காக்கா கூட எட்டி பார்க்காது. உங்க கஸ்டமர் தேடுறப்போ நீங்க அங்க இல்லைன்னா உங்க போட்டியாளன் கல்லா கட்டிட்டு போயிட்டே இருப்பான். ஆனா கவலைப்படாதீங்க, இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் நீங்க பண்ணுங்க. அடுத்த 30 நாள்ல, கரெக்டா 30 நாள்ல உங்க வியாபாரம் டபுள் ஆகலன்னா என்னன்னு கேளுங்க. இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரைக்கிங் டிஸ்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜி. அதாவது கைக்கு எட்டும் தூரத்துல இருக்கிற வெற்றி கனியை பறிக்கிறது. நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் பண்ற தப்பு என்ன தெரியுமா? புதுசா கீவேர்டு தேடி அலைவாங்க. சார், என் கடைக்கு புதுசா போர்டு வைக்கவா, புதுசா பெயிண்ட் அடிக்கவான்னு கேட்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா, ஏற்கனவே உங்க வெப்சைட்ல சில பக்கங்கள், பேஜஸ், கூகுளோட 2வது பக்கத்துல, அதாவது ரேங்க் 11ல இருந்து 15க்குள்ள தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும். வடிவேலு பாணியில சொல்லணும்னா, நானும் ரவுடிதான்னு கூகுள் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். கூகுளுக்கு ஏற்கனவே உங்க மேல ஒரு கண் இருக்கு. பரவாயில்லையே, இவன் ஏதோ நல்ல மேட்டர் எழுதியிருக்கான்னு நினைச்சுதான் உங்களை 11வது இடத்துல வச்சிருக்கு. இப்போ நாம புதுசா கிணறு வெட்ட தேவையில்லை. ஏற்கனவே வெட்டின கிணத்துல இன்னும் கொஞ்சம் ஆழமா தோண்டினாலே போதும், கும்முன்னு தண்ணி வரும். அதாவது லீட்ஸ் கொட்டும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய 5 விஷயங்கள் இதோ. ஸ்டெப் நம்பர் 1, த நேம் போர்டு மேஜிக். டைட்டில் டேக். உங்க கடையோட போர்டு மங்கலா இருந்தா எவனாச்சும் உள்ள வருவானா? மாட்டான்ல. உங்க வெப்சைட் தலைப்பு சும்மா home/my companyன்னு இருந்தா வேலைக்கே ஆகாது. அந்த இடத்துல மக்கள் எதை தேடுறாங்களோ அந்த வார்த்தையை முன்னாடி தூக்கி போடுங்க. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு கிளீனிங் சர்வீஸ் வச்சிருக்கீங்கன்னு வைப்போம். வெறும் கிளீனிங் சர்வீசஸ்னு போடாதீங்க. பெஸ்ட் ஹவுஸ் கிளீனிங் இன் சென்னை, லோ பிரைஸ் அப்படின்னு மாத்தி பாருங்க. கூகுள் என்ன நினைக்கும் தெரியுமா? அட, இவன் தலைப்பேசுமா அதிருதே, ஜனம் பூரா இதைத்தான் கிளிக் பண்றான்னு நினைச்சு உங்களை தூக்கி டாப்ல உட்கார வைக்கும். இதுதான் கிளிக் ஜாக்பாட். ஸ்டெப் நம்பர் 2, இது ரொம்ப முக்கிய மக்களே, கூர்ந்து கவனிங்க. உங்க வெப்சைட்ல பக்கம் பக்கமா கதை எழுதி வச்சா எவனும் படிக்க மாட்டான். கஸ்டமர் என்ன மனநிலையில வர்றானோ அதுக்கு பதில் அங்க இருக்கா? ஒருத்தன் கிளீனிங் சர்வீஸ் பிரைஸ்னு தேடி உள்ள வரான்னா அவனுக்கு உங்க கம்பெனி வரலாறு தேவையில்லை. அவனுக்கு எவ்வளவு ரேட்டு அதுதான் வேணும். உங்க போட்டியாளன் என்ன எழுதியிருக்கானோ அவனை விட ஒரு படி மேல போய் ஒரு தெளிவான விலைப்பட்டியல், டேபிள், ஒரு வீடியோ, இல்லனா ஏன் எங்களை நம்பலான்னு ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் இருங்க. ஸ்டெப் நம்பர் 3, த VIP ட்ரீட்மெண்ட், இன்டர்னல் லிங்கிங் அண்ட் மெனு. உங்க கடையில ஒரு பொருள் ரொம்ப சூப்பரா விற்பனை ஆகுதுன்னா அதை எங்க வைப்பீங்க? கடையோட மூலையிலையா இல்ல கவுண்டர் மேலையா? கவுண்டர் மேல தானே. அதே மாதிரி தான் உங்க வெப்சைட்ல எந்த பக்கம் காசு சம்பாதிச்சு தருதோ அதை மெயின் மெனுல தூக்கி வைங்க. அப்புறம் உங்க வெப்சைட்ல எந்த பேஜ் ரொம்ப பவரா இருக்கோ, ஹை அத்தாரிட்டி பேஜ் லைக் ஹோம் பேஜ், அங்க இருந்து இந்த பேஜுக்கு ஒரு லிங்க் கொடுங்க. இதுக்கு பேர் தான் லிங்க் ஜூஸ். கூகுள் கிட்ட நீங்களே சொல்றீங்க, கூகுள் சாரே, இது என்னோட செல்ல பிள்ளை, இவனை கொஞ்சம் கவனிங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி. இந்த சின்ன மாற்றங்களை செஞ்சுட்டு சும்மா ஒரு வாரம் அமைதியா இருங்க. திடீர்னு பார்த்தா ரேங்க் 11ல கடந்த உங்க பக்கம் சர்ன்னு ரேங்க் 3க்கு வந்து நிற்கும். அப்ப வரும் பாருங்க ஒரு ஃபோன் கால், சார் எனக்கு உங்க சர்வீஸ் வேணும்னு. அப்ப நீங்க கெத்தா சொல்லலாம், மகிழ்ச்சி. சோ புதுசா அலையாந்தீங்க, இருக்கிறத வச்சு இம்ப்ரூவ் ஆகும். உங்க பிசினஸ்ல எந்த கீவேர்ட் 2வது பேஜ்ல இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் ஃப்ரீயா அட்வைஸ் பண்றேன். இதே மாதிரி நிறைய பிசினஸ் டிப்ஸ் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.